எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? God grace, நல்லா இருக்கும் brother. எல்லாம் நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? காட் கிரேஸ் இருக்கீங்க. 3 வாரம் நீங்க தொடர்ந்து டங்ஸ்ல பேசியிருந்தீங்கன்னா உண்மையிலே இன்னைக்கு சூப்பரா இருப்பீங்க எல்லாரும். Praise the Lord. இல்லையா? பரவச பேச்சு 3 வாரமா நம்ம டீச் பண்ணிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து பேசும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்றம் உண்டாகும். நம்ம இந்த வாரமும் பரவச பேச்சுடைய நன்மைகளை குறித்து நம்ம தியானிக்க இருக்கிறோம். அதில் இருக்கிற ஒரு சில சந்தேகங்கள் இல்லையா, தெளிவுகளை பற்றி நம்ம பேசணும். இன்னும் கூட ஒரு சில பாயிண்ட்ஸ் இருக்குது. அதை நம்ம மேபி ஒரு 1 or 2 வீக்ஸ் கழித்து அதை பற்றி எடுக்கலான்னு இருக்கிறேன். ஏன்னா பரவச பேச்சில் பல வகையான நன்மைகள் உண்டு. அந்த நன்மைகளை தெரியும் போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்னும் பரவச பேச்சு பேசணுன்ற ஒரு ஆர்வம் வரும். அதனால் முதல்ல பரவச பேச்சு பேசுறதுனால உள்ள நன்மைகளை குறித்து நாம் இன்று தியானிக்கலாம். ஏற்கனவே நீங்கள் ஒரு சிலர் அந்த பரவச பேச்சு தொடர்ந்து பேசுகிறதுனால ஏற்பட்ட நன்மையை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. தயவுசெய்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, தயவுசெய்து எழுதிக்கோங்க. முதல் நன்மை, இயேசு கிறிஸ்து கடவுளாக இருந்தாலும் மனிதனாக, நம்முள் ஒரு மனிதனாக, நம்மை போல ஒரு மனிதனாக தன்னுடைய எல்லா அதிகாரத்தையும் இழந்து ஒரு சாதாரண அடிமை கோலம் பூண்டு வந்தார்னு சொல்லுது. எதுக்காக வந்தாருன்னா பல காரணங்கள். ஒன்று, பரலோக ராஜ்யத்தை நிறுவுறது, நம்ம பாவத்திலிருந்து விடுவிக்கிறது. இதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு கடவுளுடைய பிள்ளையாக இருந்த மனிதன் அதை இழந்து போயிட்டான். இந்த மனிதனாக இழந்து போன ஒரு மனித உலகத்திற்கு வந்து மீண்டும் நம்ம கடவுளுடைய பிள்ளைகளாக நம்மை விண்ணகத்துக்கு உயர்த்துவது தான் பிதாவுடைய ஒரு முக்கியமான ஒரு நோக்கம். ஓகேங்களா? நாம் கடவுளுக்கு அடுத்த ஸ்தானத்தில் கடவுள் நம்மளை உருவாக்குகிறார், தன்னுடைய சொந்த பிள்ளையாக உருவாக்குறார். நாம் அவர் கொடுத்த எல்லா கிருபைகளையும் இழந்து போய் ஒரு சாத்தானை விட சொல்ல போன கிட்டத்தட்ட மோசமான ஒரு சுச்சுவேஷனுக்கு பாவத்தில் தள்ளப்பட்டோம். கிருபையை இழந்து போன மனிதன் பேயை விட மோசமானவன் சொல்லிட்டு புனித கேத்ரின் ஆஃப் சியனா சொல்கிறாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. கிருபையை இழந்து போன மனிதன் சாத்தானை விட மோசமானவன், டேஞ்சரஸ். A man who lost the grace of God is worse than the devil. என்ன அர்த்தம் தெரியுமா? டெவிலால் நம்மளுக்கு தொட முடியாது. தீய சக்தியினால் ஒரு மனிதனை தொட முடியாது. ஆனால் ஒரு மனிதனால் இன்னொரு மனிதனை தொட முடியும். அவனுடைய வாழ்க்கையை பாழாக்க முடியும், அவனுடைய மனதை பாழாக்க முடியும், அவனுடைய உடலை பாழாக்க முடியும். அப்போ கிருபையை இழந்து போன ஒரு மனிதனால் ஒரு ஒரு தீய சக்தி ஒரு மனிதனுக்கு எந்த தொந்தரவு கொடுக்குமோ அதை விட மோசமான கொடுமைகளை செய்ய முடியும். அப்போ கிருபை இழந்து போன மனுஷன் மோசமாக ரொம்ப டேஞ்சரஸா, சாத்தா ரொம்ப டேஞ்சரஸா? கிருபை எல்லா மனுஷனும் கிடையாது. கிருபையை இழந்து போன ஒரு மனிதன் தீய சக்தியை விட மோசமானவன். இது நான் சொன்ன வார்த்தை கிடையாது, புனித சியானா கேத்ரினா அவர்கள் கூறிய ஒரு வார்த்தை. அது உண்மையும் கூட. ஓகேங்களா? அப்போ ஜீசஸ் இந்த உலகத்துக்கு வந்து அவர் பாடுபட்டு நமக்கு கிருபைகளை மீண்டும் பெற்று கொடுத்து விட்டு பரலோகத்துக்கு போயிட்டு என்ன பண்ணுறாரு? டைரெக்டாக நம்ம பிதாவோடு பேசுவதற்கான ஒரு ஹாட்லைனை உருவாக்குறார். அந்த ஹாட்லைனுக்கு பேர் தான் பரவச பேச்சு. ஓகேங்களா? டைரெக்டாக நம்ம பேசுவது பிதாவுடைய சன்னிதானத்துக்கு எட்டி செல்கிறது. நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம். சீராக் 35:21 நினைக்கிறேன். ஒரு தாழ்ச்சியுள்ள ஒரு மனிதனுடைய ஜெபம் வானை அல்லது மேகத்தை ஊடுருவி பிதாவுடைய சன்னிதானத்துக்கு போகும் அப்படின்னு இருக்குது. தமிழ் டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும், இங்கிலீஷில் கரெக்டாக இருக்குது. சீராக் 35:21 ஒரு முறை இங்கிலீஷில் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ வேணா நோட் பண்ணிக்கோங்க. ஒரு தாழ்ச்சியுள்ள மனிதனுடைய ஜெபம் வானத்தை அல்லது முகிலை ஊடுருவி பிதாவுடைய சன்னிதானத்துக்கு போகும். அது எந்த அளவுக்கு போகும்னா பிதா அதை நோட்டீஸ் பண்ணுற அளவுக்கு அந்த ஜெபம் அங்கே நிற்கும்னு சொல்லுது இல்லையா? நம்பிக்கையின் ஜெபம் கேட்கப்படும், ஆனால் தாழ்ச்சி உள்ளவன் ஜெபம் பிதா நிச்சயமாக அதை நோட்டீஸ் பண்ணுவான்னு இருக்குது. பிரைஸ் தி லார்ட். இப்போது ஒரு மனிதன் பயங்கர ஒரு ப்ரைடு உள்ள மனுஷனாக இருக்கான்னு வச்சுக்கோங்க. இவன் ஜெபம், இந்த ப்ரைடு அகம்பாகம் உள்ள ஒரு மனிதனுடைய ஜெபம் கேட்கப்படுமா? ப்ரைடு உள்ள ஒரு மனிதனுடைய ஜெபம் கேட்கப்படுமா? எல்லாம் யோசிக்கிறாங்க. சொல்லுங்க பார்க்கலாம். கேட்கப்படாது. ஏன் தெரியுமா? பெருமை கொண்டவனை கடவுள் எதிர்த்து நிற்கிறார்னு பைபிள் சொல்லுது.
நம்ம உள்ளத்தில் பெருமை வரும்போது நமக்கு யார் இப்போ டைரெக்டாக எதிரி? சாத்தான் எதிரி கிடையாது, கடவுளே நமக்கு எதிரியாக நிற்கிறார். பெருமை கொண்டவனை கடவுள் எதிர்த்து நிற்கிறார்னு பைபிள் சொல்லுது. அப்போ ஒரு பெருமை உள்ள மனிதன் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபம் கேட்கப்படுமா? எனக்கு தெரியல, கேட்கப்படுறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. ஓகேங்களா? ஆனால் அதே நேரத்தில் அவன் பரவச பேச்சில் பேசினான்னா அந்த ஜெபம் கேட்கப்படும். ஆச்சரியமா இருக்கா இல்லையா? ஏன் தெரியுமா? பரவச பேச்சில் பேசும்போது அவனுடைய சிந்தனைக்கு அங்கே வேலை கிடையாது. அவன் என்ன பேசுகிறான்னு அவனுக்கே தெரியல. பரிசுத்தாவி சொல்லிக் கொடுக்குற வார்த்தையை அவன் பேசுகிறான். அப்போ பிதா நிச்சயம் கேட்பார். ஓகே. அப்போ ஒரு மனிதன் எந்த ஒரு நிலையில் இருந்தாலும், கடவுளுக்கு எதிரியாக இருந்தாலும், கடவுளுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்வனா இருந்தாலும், பரவச பேச்சு பேசும்போது அந்த ஜெபத்தை பிதா நிச்சயமாக கேட்கிறார். இது ஒரு இது எனக்கு இப்போ ஒரு 2 மினிட்ஸ்க்கு மேலே ஆவியானார் சொல்லிக் கொடுத்த ஒரு பாயிண்ட். நான் ஆக்சுவலாக அந்த சீராக்கு வேற ஒரு விஷயத்துக்காக பார்த்தேன். அப்போ கடவுள் வெளிப்படுத்திய ஒரு காரியம், எந்த ஒரு பாவத்தில் இருந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் பரவச பேச்சு பேசும்பொழுது அந்த அந்த வார்த்தையை யார் கொடுக்கிறது? ஆவியானவர் கொடுக்கிறார். ஒரு மனிதனுடைய ஆவியில் என்ன இருக்குன்றது, ஒரு ஒரு மனிதனுக்குள்ளாக என்ன இருக்குன்றது அவனுடைய ஆவிக்கு தெரியும். அதே போல் பிதாவுடைய சிந்தனைகள் என்ன இருக்குன்றது பரிசுத்தாவிக்கு தெரியும். அப்போ பரிசுத்தாவி பிதாவுடைய திட்டத்திற்கு ஏற்றபடி, அவருடைய சிந்தனைகள் என்ன இருக்குன்றதுக்கு ஏற்றபடி நம்முடைய வாயிலிருந்து பேசுகிற பேச்சு தான் பரவச பேச்சு. பிதா பரிசுத்தாவியானவர் பேசுகிறாரா, நம்ம பேசுகிறோமா? தூய ஆவியானவர் பேசுகிறார். தூயவனவர். ஆஹா, போன வாரம் உட்காந்து உட்காந்து அவ்வளோ தூய நேரம் பேசி ஆவியானவர் நமக்குள்ள நாம இருந்து தான் பேசுறாரு. பேசுறோம். நாம தான் தூண்டுதலினாலே பேசுறோம். நம்ம பேசுறது பேசுறோம். நம்ம தான் பேசுறோம். ஆவியானவர் வார்த்தை நம்ம தான் பேசுறோம். அதை தூயார் தூண்டுறார். வெரி குட். ஆவியானவர் தூய ஆவியானவர் நமக்கு தூண்டுதலை கொடுக்கிறார். தூண்டுதல் பெற தூய ஆவியானவர் நமக்கு வார்த்தையை கொடுக்கிறார். ஆனால் நம்ம தான் பேசணும். நீங்கள் நான் பேச மாட்டேன், ஆவியானவர் பேசுறேன்னு வாய் மூடிட்டு இருந்தீங்கன்னா பேச மாட்டோம். தூய பரவச பேச்சு பேச முடியாது. நிறைய மக்கள் செய்கிற ஒரு தவறு, இந்த இந்த தவறு நமக்கு நிறைய பேருக்கு இருக்குது. குறிப்பாக நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையில் நிறைய பேருக்கு அந்நிய பாஷை வராமல் இருக்கிறது ஒரு காரணம் என்னன்னா, பெந்தகோஸ்து அன்னைக்கு அவங்களாம் பேசுனாங்க, அதே போல் ஆவியானவர் என் மூலியமாக பேசிட்டோம், நான் பேச மாட்டேன்னு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. பைபிள் தெளிவாக சொல்லுது, ஆவியானவர் தூண்டுதலை கொடுப்பார், நம்ம தான் பேசணும். கரெக்ட். we are supposed to speak. Holy Spirit will not speak through us. அது பெருமூச்சு வழியாக பேசுறது ஆவியானவர் டைரக்டாக பேசுவார். அது கூட நம்முடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. பரிசுத்தாவியின் ஏவுதல்கள் நம்முடைய கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டவையன்னு சொல்லி புனித பவுல் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். ஓகேங்களா? நம்ம நிறுத்தனா நிறுத்த முடியும், பேசணும்னா பேச முடியும். உடனே நம்ம கட்டுப்பாட்டில் தான் பரிசுத்தாவி இருக்காரான்னு வேற மாதிரி நினச்சிடாதீங்க. பரிசுத்தாவியின் தூண்டுதல்கள் அனைத்தும் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பரிசுத்தாவினர் என் கண்ட்ரோலில் இருக்காருன்னு அர்த்தம் கிடையாது. பரிசுத்தாவினர் கொடுக்குற தூண்டுதல்கள் நம்ம வேணும்னா பேசலாம், வேணும்னா நிறுத்தலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ Hallelujah. கடவுள் தன்னுடைய பிள்ளைகள் தன்னோடு அன்போடு உறவாடுவதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு ஸ்பெஷல் லாங்குவேஜ் அந்த பரவச பேச்சு. இட்ஸ் a லவ் லாங்குவேஜ் பிட்வீன் children ஆஃப் காட் அண்ட் காட். கடவுளுடைய பிள்ளைகள் கடவுளோடு பேசுகிற அன்பு மொழிக்கு பேர் என்னது? பரவச பேச்சு. இப்போ ஒரு குழந்தை என்னென்னமோ பேசுது, ஒரு 3 மாதம் 4 மாதம் குழந்தை. ஆனால் தாய்க்கு புரியுதா புரியலையா? புரியுது. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு புரியாது. புரியுது. ஜென்ஸ்லாம் தலையாட்டுறாங்க, லேடிஸ்லாம் தலையாட மாட்டேங்கிறாங்க. என்ன புரியும் வித்தியாசம் புரியும் இருக்கு? 3 புரியும் மாதம் குழந்தை பேசும்போது புரியும் brother. அம்மாவுக்கு புரியுமா புரியாதான்? புரியும் புரியும் புரியுது. புரியும் brother. புரியும். கரெக்ட், புரியுது. அதே போல் பரவச பேச்சு பேசும்போது பிதாவுக்கு கிளியராக புரியும், மற்றவங்களுக்கு புரியாது, நமக்கும் புரியாது. பிரைஸ் தி லார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் நோட்டீஸ் பண்ண வேண்டியது, இது டைரக்ட் கனெக்ஷன் பிட்வீன் யூ அண்ட் காட் த ஃபாதர். நீங்கள் பேசுகிற பேச்சு அல்லது நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் நேராக பிதாவுடைய சன்னிதானத்துக்கு போகுது. நடுவில் யாரும் பிளாக் பண்ண முடியாது. மற்ற ஜெபத்தை பிளாக் பண்ண முடியுமானா முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சில ஜெபத்தை தீய சக்திகளால் பிளாக் பண்ண முடியும், வேறு சில டிஸ்டர்பன்ஸ் கொடுக்க முடியும். அதுக்கு நம்மளுக்கு பதில் வரும்போது சாத்தான் அதை தடுக்க முடியும், டிலே பண்ண முடியும். பைபிளில் எப்படியாவது எங்கேயாவது அப்படி ஒரு இடம் இருக்குதா? கடவுள் ஒரு பதில் கொடுத்தது கையில் கிடைக்கிறதுக்கு தாமதமான மாதிரி பைபிள் எங்கேயாவது இடம் இருக்கா? இருக்கு. இல்ல brother. டேனியல் தானியல் இருக்குது. தயவுசெய்து நான் ஜீசஸ் மினிஸ்ட்ரி மெம்பர்ஸை கேட்காம பதில் சொல்ல வேணாம். மற்றவங்க சொல்லுங்கள், ஊழியத்தில் இருக்கிறவங்க நான் கேட்டால் மட்டும் சொல்லுங்கள். யாருக்காவது ஞாபகம் இருந்தால் சொல்லுங்கள் பார்க்கலாம்.
யாருக்கும் ஞாபகம் இல்லையா? கடவுள் வந்து தொழுநோயாளர்களுக்கு உங்களுக்கு சரியானது சரியாயிடுச்சுன்னு சொல்லி குருக்கிட்ட காட்டி காணிக்கை செலுத்த சொன்னாங்க. அவங்க ஓகே உங்களுக்கு அப்போ அவங்க சரியாகல, போயிட்டு இருக்கும்போது ஆன் ப்ராசஸ் ஆகி அவங்க சரியானாங்க. ஓகே. அது வந்து அவங்களுடைய நம்பிக்கையில் போகிறாங்க. போகிற வழியில் கடவுள் ஆக்சுவலாக கடவுள் குணப்படுத்திட்டார். அது செயல்படுறதுக்கு சில நேரம் ஆகுது. ஆக்ஷனில் கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆச்சு. ஓகே. பிரதர் சொன்ன மாதிரி தானியலில் பார்த்தீங்கன்னா, தானியேல் வந்து ஜெபிக்கிறார். கிட்டத்தட்ட 21 நாள் கழித்து ஒரு வானதூதர் அவருக்கு காட்சி கொடுத்து சொல்கிறார், நீ ஜெபித்த நாளே ஆண்டவர் அதற்கு பதில் கொடுத்து விட்டார். ஆனால் நான் வர்ற வழியில் இந்த தீய சக்தி என்னோடு போராடிச்சு, என்னால் வந்து அந்த செய்தியை உனக்கு கொடுக்க முடியல. மைக்கேல் வந்து எனக்கு உதவி செய்தார், அதனால் அதுக்கப்புறம் தான் வர முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சியை பார்க்குறோம். இது எந்த அதிகாரத்தில் வருது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, பரவாயில்ல. பட் சில நேரத்தில் கடவுள் ஓகே பண்ணியிருந்தா கூட என்ன பண்ணுது? ஓகே. தானியேல் 10வது அதிகாரம் 13வது இறைவார்த்தை. அந்த இதை நீங்கள் பொறுமையாக அப்புறம் படித்து பாருங்கள். ஆனால் நீங்கள் டங்ஸில் பேசும்போது சாத்தானுக்கு புரியாது. இது கடவுளுக்கும் உங்களுக்கும் உள்ள தனிப்பட்ட ஒரு உறவு. அதனால் இட் இஸ் வெரி பவர்ஃபுல். டைரெக்டாக பிதாவுடைய சன்னிதானத்துக்கு போகக்கூடிய ஒரு ஜெபம். பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு Praise the Lord. கிறிஸ்தவனும் பேச வேண்டும் என்பது கடவுளுடைய விருப்பம் இல்லையா? எந்த தாய் தந்தையாவது பிள்ளை நம்மகிட்ட பேச வேணாம்னு நினைப்பாங்களா? இல்ல. பிதா நாம் இல்ல. ஒவ்வொருவரும் தனியாக அவரோடு பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அதனால் தயவுசெய்து இதை எல்லோரும் அதிகமாக பேசுங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பல வகையான கொடைகளை ஓப்பன் பண்ணக்கூடிய ஒரு சீக்ரெட் கீ இந்த டங்ஸ் தான். நம்ம எபேசியர் 1:3 பார்க்குறோம், ஆவிக்குரிய அனைத்து ஆசீர்வாதங்களும் இயேசு கிறிஸ்து வழியாக கடவுள் நம் மீது பொழிந்துள்ளார்னு இருக்குது இல்லையா? எபேசியர் 1:3 யாராவது படிங்க பார்க்கலாம். டக்குன்னு யாரை வேணால் படிக்கலாம், குயிக்காக படிங்க பார்க்கலாம். எபேசியர் 1:3, 1வது அதிகாரம் 3வது இறை வார்த்தை. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தந்தையும் கடவுளும் ஆனவர் போற்றி, அவர் ஓகே. விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும் கிறிஸ்து வழியாக தம்மீது பொழிந்துள்ளார். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்றி, அவர் விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும் கிறிஸ்து இயேசு வழியாக நம்மீது பொழிந்துள்ளார். எப்பொழுது நம்ம ஞானஸ்தானம் வாங்குகிறோமோ அப்பொழுதே ஆவிக்குரிய அனைத்து ஆசீர்வாதங்களும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பரவச பேச்சில் நீங்கள் பேச 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 என்ன ஆகும்னா, ஒவ்வொரு ஆசீர்வாதங்களாக ஆக்டிவேட் ஆகும். பிரைஸ் தி லார்ட். நிறைய பேர் கிஃப்ட் வேணும் கிஃப்ட் வேணும்னு நம்ம ஒவ்வொரு தியான சென்டராக ஓடுறோம் இல்லையா? டெய்லி ஒரு அரை மணி நேரம் நம்ம பரவச பேச்சு பேசணும்னா கிஃப்ட்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஒன்று ஒன்றா ஓப்பன் ஆகும். அதுக்காக தியான சென்டர் போக வேண்டாம்னு சொல்ல, நீங்கள் தாராளம் போங்க, நல்லது. நீங்கள் எத்தனை தியான சென்டர் போனாலும் அந்த தியான சென்டரில் போயிட்டு வந்துட்டு மறுபடியும் நம்ம அதை ஃபாலோ பண்ணும்போது தான் அந்த கிருபையில் நாம் நிலைத்து நிற்க முடியும். அப்போ நம்முடைய அந்த இப்போ பாருங்கள், நீங்கள் ஒரு தியான சென்டர் ஒரு 4 நாள் 5 நாள் ஜெபித்து முடிச்சுட்டு வரீங்க. வரும்போது உங்களுக்கு ஒரு நமக்குள்ள ஒரு ஃபயர் வருதா வரலையா? இதுக்கப்புறம் நம்ம வருது ஒழுங்காக இருக்கணும், நல்ல வருது. பக்தியாக இருக்கணும், ஆண்டவருக்காக செய்யணும். ஒரு 6 மாதம் கழிச்சு அந்த ஃபயர் இருக்குதா குறைஞ்சி போதா? குறைஞ்சு வருது போயிடும். வருது. காணாம போயிடும். காணாமல் போயிடுதா? யார் அது? ஓகே. இந்த பரவச பேச்சு நீங்கள் டெய்லி பேசுனீங்கன்னா, அரை மணி நேரம் பேசுனீங்கன்னா இந்த ஃபயர் அதிகமாயிட்டே வரும். நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபயரை அணைய விடாமல் பாதுகாப்பதற்கு ஒரு அருமையான ஒரு வழி பரவச பேச்சு பேசுறது. நம்மிடம் இருக்கிற அந்த நெருப்பை அணைய விடாமல் பாதுகாப்பது பரவச பேச்சுடைய ஒரு முக்கியமான ஒரு அட்வான்டேஜ். இது சாதாரண அட்வான்டேஜ் கிடையாது. நிறைய பேருக்கு வந்து இது சாதாரண விஷயமா தெரியும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிறிஸ்துவ வாழ்க்கையில் உங்களுக்கு கடவுளை முதல்ல சுவைக்கும் பொழுது ஏற்பட்ட அந்த ஃபயர் குறையாமல் பாதுகாக்கிறது தான் மிகப்பெரிய கஷ்டமான ஒரு விஷயம். ஆண்டவர் திருவெளிப்பாட்டில் சொல்கிறார், முன்னிருந்த அன்பு உனக்கு இப்போ இல்லை, ஆதி அன்பை நீ இழந்து போனாய், அதனால் நீ எதிர்பாராத நேரத்தில் உன் விளக்கு தண்டை நான் அணைத்து விடுவேன்றார். புரியுதுங்களா? ரொம்ப டேஞ்சரஸான ஒரு அது வந்து ஒரு சபைக்கு கொடுத்த வாக்குத்தத்தமாக இருந்தாலும் நீங்கள் திருவெளிப்பாட்டில் ஒவ்வொரு சபைக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்தத்தை நமக்கும் எடுத்துக்கலாம். ஒரு இண்டிவிஜுவல் மனிதனுக்கும் அது கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குறுதி தான். சபைனா என்னது? எல்லா மக்களும் சேர்ந்த ஒரு கூட்டம் தான். அதனால அந்த ஆதி அன்பை நாம் இழந்து விடாமல் இருக்கணும்னா
இந்த ஃபயர் நம்முடைய இருதயத்தில் பற்றி எரிய வேண்டும். நம்ம திருதய ஜெபத்தில் சொல்கிறோம் இல்லையா, ஆண்டவரே என் இருதயத்தை உம்முடைய இருதயம் போல மாற்றி அருளும். என்ன அவர் இருதயத்துக்கு நம்ம இருதயத்துக்கு என்ன வித்தியாசம்? இயேசு கிறிஸ்துவின் இருதயம் அன்பு தீயினால் பற்றி எரிந்தது. நமக்கு இந்த உலக ஆசாபாசம் வரும்போது அந்த அன்பு தீ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. ஒரு தியானத்துக்கு நம்ம ஒரு 4 நாள் 5 நாள் இருந்து ஜெபித்துட்டு வரும்போது மறுபடியும் அந்த அன்பு தீ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இருதயத்தில் பற்றி எரியுது. அதனால தான் ஏதாவது நம்ம செய்யணும், எல்லாத்தையும் ஆண்டருக்காக விட்டு கொடுத்துட்றேன், இதுக்கப்புறம் இந்த உலகத்தை இதெல்லாம் எனக்கு வேண்டாம், ஜீசஸ் போதும் இல்லையா. தண்ணி அடிச்சுட்டு பேசுகிற மாதிரி எல்லாம் வாக்குறுதி கொடுத்துட்டு வந்து ஒரு 3 மாதம் கழிச்சு எல்லாம் போச்சு, உள்ளதும் போச்சு நல்லா கண்ணான்னு சொல்லி என்ன பண்ணுறோம், கூட நாள் தப்பு. யாரது நடக்குது? ஓகே. பின்மாற்றம் அடையாமல் இருப்பதற்கு இது மிக சிறந்த ஒரு கருவி. மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் ஆன்மீக வாழ்க்கையில் பின்மாற்றம் அடையாமல் முன்னேறிட்டே போகணும்னு நினச்சிங்கன்னா பரவச பேச்சு டெய்லி ஒரு அரை மணி நேரம் பேசணும். உண்மையிலே சொல்கிறேன், நான் அனுபவித்து சொல்கிறேன். இஃப் யூ வாண்ட் டு கீப் அப் த ஃபயர், ஸ்பீக் இன் டங்ஸ் கண்டினியூஸாக. வாழ்க்கையில் பெரிய பெரிய வல்லமையாக பயன்படுத்தப்படுகிற எல்லா ஊழியர்களும் அதிக நேரம் பரவச பேச்சு பேசுகிறவங்க தான். வெளியில் வேணால் சொல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவருடைய ஒரு ஸ்டேஜ் வரும்போது அவங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓ இது ஒரு மறைமுகமான மிகவும் வல்லமையான ஒரு கருவி, கடவுள் கொடுத்துருக்கிற ஒரு அற்புதமான கருவி. அப்போ முதல்ல இது கடவுளுடைய ஒரு அன்பு மொழி. இரண்டாவது, நம்ம இந்த ஜெபிக்கிற இந்த பரவச பேச்சு டைரெக்டாக பிதா கிட்ட போது யாரும் இந்த பிளாக் பண்ண முடியாது. மூன்றாவது, நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற அந்த அன்பு தீயை பற்றி எரிய செய்யக்கூடிய ஒரு அருமையான கருவி பரவச பேச்சு. நான் மீண்டும் சொல்கிறேன், அது சாதாரண விஷயம் கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் எனக்கு தெரிஞ்ச ஒரு கஷ்டமான ஒரு விஷயம்னா, உங்களுக்கு இருந்த அந்த ஆதி அன்பை மேலும் மேலும் அதிகரிப்பது தான். புனிதர் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அந்த அன்பு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு அதிகமாயிட்டே போச்சு. ஆனால் சாதாரண சராசரி கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அந்த முதல் இருந்த அன்பு குறைஞ்சிக்கிட்டே வரும். அதுதான் 2 பேருக்கும் உள்ள வித்தியாசம். புனிதர்களுக்கும் நமக்கும் சாதாரண மக்களுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் இதை ஃபீல் பண்ணியிருக்கீங்க? கொஞ்ச நாள் கழிச்சு நம்மளுக்கு அந்த முதல்ல இருந்து அந்த ஃபயர் குறைஞ்சு போகுதுன்ற மாதிரி. ஓகே, ஒரு 4-5 பேர் உண்மையை ஒத்துக்கிறோம். கவலைப்படாதீங்க சிஸ்டர், இதை பண்ணுங்க, நிச்சயமாக அந்த ஃபயர் மறுபடியும், அந்த அக்கினி மறுபடியும் மூட்டப்படும், அனல் ஊட்டப்படுவீர்கள். புரியுதுங்களா? நம்ம ஒரு பிரைஸ் அண்ட் வொர்ஷிப் பண்ணும்போது நம்ம அனல் ஊட்டப்படுறோம். இந்த டங்ஸில் பேசும்போது இன்னும் அதை விட அதிகமாக நீங்கள் அனல் மூட்டப்படுவீர்கள். தனிமையில் நம்ம இன்னொரு அடுத்த ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, தனிமையில் நீங்கள் ஜெபிக்கக்கூடிய நேரம் அதிகமாகும். இந்த ஃபயர் அதிகமாக அதிகமாக உங்களுடைய ஜெப நேரம் அதிகமாகும். எப்பொழுது பரவச பேச்சில் அதிக நேரம் பேச ஆரம்பிக்கிறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த தாகம், உலக தாகம் குறைந்து கடவுள் மேல் உள்ள தாகம் அதிகமாகிறது. எப்போது கடவுள் மேல் உள்ள தாகம் உங்களுக்கு அதிகமாகுதோ ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய தனி ஜெபத்துடைய நேரம் அதிகமாகும். சில நேரத்தில் நம்மளுக்கு ஜெபிப்பதற்கு பயங்கரமாக போராடுற மாதிரி இருக்கும், ஜெபிக்கிறதுக்கு பிடிக்காது. ஆனால் நீங்கள் பரவச பேச்சு அதிக நேரம் பேச பேச உண்மையிலே பரவச பேச்சு பேசும்போது என்ன ஆகும் தெரியுமா? எனக்கு ஆண்டவர் ஒரு சகோதரர் மூலிமா ஒரு வெளிப்பாடு கொடுத்தார். அந்த சகோதரருக்கு கில்பர்ட் கொஞ்சம் தூர்வார சொல்லு அப்படின்னு சொல்லியிருந்தார். ஓகேங்களா? எனக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னால் ஜீசஸ், நான் சொல்கிறது ஒரு மாதத்துக்கு மேலே நடந்த ஒரு காரியம். எனக்கு ஒரு 2 வாரமாக, ஒரு மாதத்துக்கு முன்னால் 2 வாரமாக பல காரியங்கள் மூலமாக ஆவியானவர் வெளிப்படுத்தினது, மறுபடியும் நீ பரவச பேச்சு அதிகமாக பேசணும். ஏன்னா ஒரு காலத்தில் அதிகமாக பேசிகிட்டு இருந்தேன், நடுவில் நான் பல மாதங்களாக பேசாமல் இருந்தேன். அப்போது ஜீசஸ் தொடர்ந்து என்கிட்ட ஜெபிக்கும் போதும் சரி, ஒரு சில இறை வார்த்தையை படிக்கும் போதும் சரி, ஒரு சில மெசேஜை கேட்கும்போதும் தொடர்ந்து எனக்கு பல காரியங்கள் வழியாக இதை ஞாபகப்படுத்திட்டே இருந்தார். என்னுடைய மனைவி கிட்ட பேசும்போதும் எங்கள் மனைவியும் அதே வார்த்தையை சொன்னாங்க. சரி, மறுபடியும் பரவச பேச்சு பேசலாம்னு நான் ஆரம்பிக்கும் போது ஒரு சகோதரர் மூலமாக ஆண்டவர் ஒரு காட்சி எனக்கு வந்தது, பிரதர் உங்களை ஒரு கிணறு காமிச்சு இந்த கிணறு தூர் வாட சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு. கிணறு தூர் வாடுறதுன்னா என்னது? கிணத்துல அழுக்கு சேர்ந்துடுச்சுன்னு அர்த்தம் இல்லையா? அப்போ தேவையில்லாத நம்ம வெளியில் எடுத்து போடணும். நம் இருதயத்தில் தேங்கிய அழுக்குகளை வெளியே எடுக்கிறதுக்கு ஒரு ஈஸியஸ்ட் மெத்தட் என்னது? பரவச பேச்சில் பேசுறது. இப்போது ஒரு கிணறுல தேவையில்லாத குப்பை அழுக்கெல்லாம் சேர்ந்து போச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? தண்ணி வற்றி போச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த கீழே இருக்கிற சேறு கழிவுகள்லாம் எடுத்து வெளியில் தூக்கி போட்டாங்கன்னா புதிய ஊற்று உள்ளேருந்து வெளியில் வரும், தண்ணி ஃப்ரெஷ்ஷாக
உள்ளிருந்து வர ஆரம்பிக்கும். இதே தான் நம்முடைய இருதயத்திலும் நடக்கிறது. இந்த உலகப்பூர்வமான காரியங்கள், உலகப்பூர்வமான அட்ராக்ஷன், கவலைகள், ரெண்டு விஷயம்தான் நம்மளை பாதிக்கும்னு ஆண்டவர் சொல்றார். ஒன்று உலக கவலைகள், இன்னொன்று செல்வ மாயை. இந்த உலகத்துடைய அட்ராக்ஷன், மனிதர்கள் மேலே அட்ராக்ஷன், பொருள்கள் மேலே அட்ராக்ஷன், இன்னும் இந்த மாதிரி உலகத்தின் சிற்றின்பங்களில் நமக்கு ஆர்வம், இது ஒரு பிரச்சனை. இன்னொரு பிரச்சனை பயம், கவலை. இந்த ரெண்டு வகையில் தான் சாத்தான் நம்மளை பாவத்தில் விழ வைக்கிறான். பைபிளோட எங்கேயாவது போட்டிருக்கா நான் சொல்கிற மாதிரி? சரி, நான் எதை சொன்னாலும் பிரதர் இப்படி சொல்ற பைபிள் எங்கே போட்டிருக்குன்னு உங்கள் மைண்டில் என்ன ஓடணும்? உண்மையிலே இங்கே போட்டிருக்கு, அப்போ அவர் சொல்கிறது கரெக்ட் தான், இல்லை எதை வச்சு சொல்கிறாருன்றதை யோசித்து பார்க்கணும். ஆமாம் ஆமாம் பிரதர் சொல்கிறாரு, கரெக்டாக இருக்குன்னு தயவுசெய்து போகாதீங்க. எந்த வார்த்தை நான் பேசினாலும் எதன் அடிப்படையில், எந்த இறை வார்த்தையின் அடிப்படையில் நான் பேசுகிறோம், யாருடைய மெசேஜ் கேட்டாலும் நீங்கள் அப்படி தான் பார்க்கணும். சும்மா ஏதோ ஒருத்தர் சொல்கிறாங்க அதனால நம்பிக்கிட்டு போகிறதுக்கு இருக்கக்கூடாது. ஓகேங்களா? இப்போது இயேசு கிறிஸ்து விதை விதைப்போன் ஊமை சொல்கிறார் இல்லையா? 4 வகையான நிலங்களை சொல்கிறாரு. 3வது நிலத்தை பற்றி என்ன சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? 3வது நிலம், இந்த விதை விதைக்கப்படுகிறது. ஆனால் அந்த விதையில் என்ன பிரச்சனை, அந்த நிலத்தில் என்ன பிரச்சனை? 2 பிரச்சனை ஆண்டவர் சொல்கிறார். ஒன்று உலக கவலைகள், இன்னொன்று இந்த உலக நாட்டம், சிற்றின்பம். இந்த ரெண்டு மேஜர் பார்ட்டு தான் நம்மளை பாவத்தில் விழ வைக்கிறது. கரெக்டாக? அப்போ இந்த 2 விஷயத்தில் நம்ம கேர்ஃபுல்லாக இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக நல்ல விளைநிலமாக மாற முடியும். 2வது அட்ராக்ஷன் இதெல்லாம் வருது. அதை நீங்கள் இதை பேசும்போது அதுலேருந்து வெளியே ரெண்டுத்துலேயும் வெளியே வர முடியும். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆமாம், இது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. நீங்கள் பரவச பற்றி பேசும்போது என்ன ஆகுது? நம் இருதயத்தில் உள்ள ஸ்பிரிட்ல இருந்து ஆவியானவர் மேலே நம்முடைய சிந்தனைக்கு வரார். இதான் உண்மையிலே நடக்குது. எப்படி ஒரு போர்வெல் தண்ணி போட்டு தண்ணி எடுக்கிறோம் இல்லையா? ஒரு மோட்டர் போட்டும்போது என்ன ஆகுது? தண்ணி ஸ்லோவாக மேலே வருது. அதே போல் நம்முடைய ஸ்பிரிட்ல இருந்து ஜீவ தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வர்றது தான் பரிசுத்த ஆவியில் நம்ம நிரம்பி இந்த அந்நிய பாஷையில் பேசும்போது நடக்குது. பரவச பற்றி பேச 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 என்ன ஆகுது? இங்கே இருக்கிற ஆவியானவர் ஸ்லோவாக நம்முடைய சிந்தனைக்கு வருவார், சிந்தனையை ஆட்கொள்வார். அப்போ ஃபஸ்ட்டு விஷயம், நம்முடைய இருதயம் தூய்மையாக்கப்படுகிறது. நமக்கு பாவத்தின் மேல் இருக்கிற நாட்டம் இல்லாமல் போய்விடும். ஜீசஸ் என்ன சொல்றாரு? நான் கொடுக்கும் தண்ணீரை குடிப்பவனுக்கு தாகம் எடுக்காது. என்ன தாகம் எடுக்காது? அதுக்கப்புறம் தண்ணியை குடிக்க வேண்டாம்னு சொன்னாரா? என்ன தாகம் எடுக்காதுன்னு சொல்றாரு? இந்த உலகத்தின் மேல் தாகம் எடுக்காது. பாவத்தின் மேல் இருக்கிற தாகம், மோகம் குறைந்து போகும். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி பேச 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 அந்த பாவ நாட்டங்கள் முற்றிலுமாக நம்மை விட்டு நீங்கி போகும். பிரைஸ் தி லார்ட். நிறைய பேருக்கு பிடிக்கவே இல்லை. ஓகே பிரதர், என்னமோ சொல்றீங்க, நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும். சொல்லுங்க சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். ரொம்ப அற்புதமான ஒரு டூல், கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு அருமையான ஒரு கருவி இது. நீங்கள் பரவச பேச்சு பேசும்போது நான் முதல்ல சொன்ன மாதிரி உங்கள் இருதயத்தை தூர்வாடுறீங்க. என்ன தூர்வாடுறோம்? முதல்ல இந்த உலக நாட்டம் நம்மை விட்டு அகன்று போகும். ஏன்னா இறைவார்த்தை என்ன சொல்லுது? நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்க குடிக்க உனக்கு தாகம் எடுக்காது. இந்த உலகத்தின் மேல் தாகம் எடுக்காது. பாவத்தின் மேல் உள்ள தாகம் உனக்கு குறைஞ்சு போகும். அதுக்கு ஒரே வழி, நம்ம உள்ளத்தில் ஊற்றப்பட்ட இந்த ஜீவ தண்ணீர் முதல்ல என்னவா இருக்குது? ஒரு கிணறா இருக்குது. யோவான் 4:14 அப்படிதான் சொல்லுது இல்லையா? யாராவது டக்குன்னு படிக்க போகலாம், யார் வேணா படிக்கலாம். யோவான் 4:14 குயிக்காக படிச்சிங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிச்சுட்டு போகலாம். ஓகே. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கும் எவருக்கும் என்றுமே தாகம் எடுக்காது. நான் கொடுக்கும் தண்ணீர் அதை குடிப்பவருக்குள் பொங்கி எழும் ஊற்றாக மாறி நிலை வாழ்வளிக்கும். இப்போது இதில் 2-3 விஷயம் இருக்குது. நான் ஜஸ்ட் முக்கியமான பாயிண்டை மட்டும் டச் பண்ணுறேன். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கும் எவருக்குமே தாகம் எடுக்காது. இப்போ நமக்கு தாகம் எடுக்குது காரணம் என்னன்னா, இங்கே இருக்கிற தண்ணீர் இங்கே வரல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே இருக்கிற தண்ணீர் உங்கள் சிந்தனைக்கு வரும்போது உங்கள் சிந்தனை புதிதாக்கப்படுகிறது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், புனித பவுல் சொல்றார், குடிப்பவனுக்கு இந்த ஆவியில் நிரம்புறவனுக்கும் ஒப்புமைப்படுத்தி சொல்றார். கரெக்டா? நீங்கள் குடி வெறிக்கு ஆளாகாதீர்கள், பரிசுத்தாவியில் நிரம்புங்கள். என்ன கனெக்ஷன் சொல்லியிருக்கேன்?
உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் இன்னொரு முறை சொல்கிறேன். குடிக்கும்போது என்ன ஆகுது, நேராக நம்ம ஸ்டமக்கு போகுது இல்லையா, ஒருத்தர் குடித்த உடனே அடுத்த செகண்ட் என்ன ஆகுது, ஃபஸ்ட்டு சிந்தனையில் போய் டச் ஆகுது, மூளையை போய் டச் ஆகுது, அடுத்தது நாக்கு குளருது. கரெக்டாக? இன்னும் கொஞ்சம் குடித்தா கால் தடுமாற்றம் அடையுது. இது எல்லாமே இப்போ ஆவியில் நிரம்பும்போது நடக்குதா நடக்கலையா? ஆச்சரியம். எவ்வளோ புனித பவுல் ஆவியில் நிரம்பி எவ்வளோ பெர்ஃபெக்டான உதாரணம் கொடுத்துருக்காரு பாருங்க. நீங்கள் பரிசுத்தாவியில் நிறையும் போது உங்களுடைய சிந்தனை புதுப்பிக்கப்படுகிறது. அங்கே தண்ணியில் குடிக்கும்போது சிந்தனை வேற மாதிரி போகுது. ஆனால் இங்கே சிந்தனை இறை வார்த்தைக்கு ஏற்றபடி புதுப்பிக்கப்படுகிறது. ஆட்டோமேட்டிக்காக பரவச பேச்சு நம்ம பேசுகிறோம். நம்முடைய ஃபுல்லாக நீங்கள் நிரம்பினீங்கன்னா தள்ளாடுவீங்க. பரிசுத்தாவியில் முழுவதுமாக நீங்கள் நிறையும் போது தள்ளாடுவீங்க. ஓகேங்களா? ஆனால் உங்களுடைய இருதயம் புதுப்பிக்கப்படுகிறது, உங்களுடைய சிந்தனையும் புதுப்பிக்கப்படுகிறது. இப்போ இது தொடர்ந்து நடக்கணும்னா நீங்கள் இந்த பரவச பற்றி பேச 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 என்ன ஆகும், இந்த ஜீவத்தண்ணீர் உள்ளத்தில் இருக்கிற முதல்ல ஜீவ ஊற்றுன்னு சொல்கிறார் ஆண்டவர் இல்லையா, உங்கள் உள்ளத்தில் ஒரு நீர்வீழ்ச்சி இருக்கும்னு சொல்லி சொல்கிறார். இந்த நீர்வீழ்ச்சி நம்ம பேச பேச என்னவா ஆகும், ஸ்லோவாக ஒரு ஆறு போல மாறும். நீர்வீழ்ச்சின்னு இருக்குது, ஒரு சின்னதாக ஒரு நீர்வீழ்ச்சி. இதை நீங்கள் பரவச பற்றி பேச 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 இது நேராக நம்முடைய சிந்தனையை ஆட்கொள்ளும், அடுத்து நம்முடைய உடல் முழுவதையும் ஆட்கொள்ளும், அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கவங்களையும் ஆட்கொள்ளும். இதை தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, யோவான் 7:38 சொல்கிறார். யோவான் 7வது அதிகாரம் 38வது இறை வார்த்தை. திருவிழாவின் இறுதியான 37-38 இறுதியான பெருநாளில் இயேசு எழுந்து நின்று உரத்த குரலில், யாரேனும் தாகமாயிருந்தால் என்னிடம் வரட்டும், என்னிடம் நம்பிக்கை கொள்வோரும் பருகட்டும், மறைநூல் கூறுவது போல் அவருடைய உள்ளத்திலிருந்து வாழ்வு தரும் தண்ணீர் ஆறாய் பெருக்கெடுத்து ஓடும். இப்போ இந்த யோவான் 4:14க்கும் யோவான் 7:37-38க்கும் ஒரு முக்கியமான ஒரு வித்தியாசம் உண்டு. யோவான் 4:16 ஆண்டவர் என்ன சொன்னார், நான் கொடுக்கும் தண்ணீர் உங்களுடைய உள்ளத்தில் ஒரு நீர்வீழ்ச்சியாக இருக்கும்னு சொல்லி சொல்கிறார். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு போல் இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. ஆனால் யோவான் 7:37-38 ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இது ஒரு ஆறாய் பெருக்கெடுத்து ஓடும். ஒரு கிணறா ஒரு நீர்வீழ்ச்சியாக இருந்தது ஆறாக மாற வேண்டும். அப்படி மாறும்போது தான் நீங்கள் முழுவதிலும் பரிசுத்தாவினால் ஆட்கொள்ளப்படுவீர்கள். அப்போ தான் நீங்கள் புது படைப்பாக உண்மையிலே மாற்றப்படுவீர்கள். அது இல்லைன்னா பரிசுத்தாவி அங்கே இருப்பார், அவர் சொல்லுது நமக்கு கேட்காது, நம்முடைய ஃப்ளஷ் என்ன சொல்லுதோ அதை நம்ம கேட்டுட்ருப்போம். ஆவியானவர் சொல்லுதை கேட்காம நம்முடைய ஊனியல்பின் இச்சைகள் என்ன சொல்லுதோ அதை நம்ம செய்து கொண்டிருப்போம். புனித பவுல் என்ன சொல்கிறாரு, பரிசுத்தாவின் துணையோடு உங்கள் ஊனியல்பின் இச்சைகளை நீங்கள் சாகடித்தால் வாழ்வீர்கள். அப்போ இந்த பரிசுத்தாவின் துணையோடு நீங்கள் ஊனியல்பின் இச்சைகளை சாகடிக்கணும்னா ஆவியானவர் நமக்குள்ளே அதிகமாக பொங்கி எழணும். ஆவியின் வல்லமை பொங்கி எழும்போது தான் அது நம்முடைய ஃப்ளஷை ஓவர் கம் பண்ண முடியும். நமக்குள்ளாக 2 சக்தி இருக்குது. ஒன்று நம்முடைய ஊனியல்பு, இன்னொன்று பரிசுத்தாவியின் சக்தி. இப்போ இந்த பரிசுத்தாவின் சக்தி நம்மளுக்கு மேலே வரணும், மேலோங்கி வந்து நம்முடைய உடலை கட்டுப்படுத்த வேண்டும், நம்முடைய சிந்தனைகளை கட்டுப்படுத்தணும். என்ன பண்ணணும், பரவச பற்றி பேசணும். பரவச பற்றி பேச 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 என்ன ஆகுது, இந்த ஆவி நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்தாவியின் அன்பு பெருக்கெடு உண்மையிலே பரிசுத்தாவின் வல்லமை என்பது கடவுளுடைய அன்பு. இந்த அன்பு நம்முடைய சிந்தனையையும் இருதயத்தையும் ஆட்கொள்ளும் பொழுது நீங்கள் ஒரு புது படைப்பாக உண்மையிலே மாற்றப்படுவீர்கள். இது தொடர்ந்து செய்யும் பொழுது நம்முடைய இயல்பு சுத்தமாக மாறி போயிடும். நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாதுன்னு சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இதில் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்குது. ஒரு சிலருக்கு பரவச பேச்சு பேசும்போது அப்படியே உடம்பெல்லாம் புல்லரிக்கும், ஒரு சிலருக்கு ஒரு எமோஷனும் இருக்காது. ஏன்னா பரவச பேச்சு நம்ம எங்கேருந்து பேசுகிறோம், எங்கேருந்து பேசுகிறோம், நம்முடைய By இருதயத்தில். heart. யார் சொன்னது சார்? Very good. We are speaking from not from our heart, we are speaking from our spirit. ஓகேங்களா? நம்முடைய ஆவியிலிருந்து பேசுகிறோம். ஓகே, God is spirit, அதனால் we have to pray from our spirit. அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். யோவான் 4:4 பார்த்தீங்கன்னா 4:24. யோவான் 4:24. யாராவது தமிழில் படிங்க பார்க்கலாம், இன்னொருத்தர் இங்கிலீஷில் படிங்க. யோவான் 4:24. கடவுள் Yes. கடவுள் உருவமற்றவர். அவரை வழிபடுவோர் அவரது உண்மை இயல்புக்கேற்ப
உள்ளத்தில்தான் வழிபட வேண்டும் என்றார். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஓகே, இது தமிழில் கொஞ்சம் தப்பாக டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. தயவுசெய்து நான் இப்போ தமிழில் தப்பாக டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லியிருக்காங்க, தயவுசெய்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை இங்கிலீஷ் ரொம்ப படிங்க. கடவுள் உருவமற்றவர், அவரை வழிபடுவோர். தமிழ் இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னா காட் இஸ் ஸ்பிரிட்னு இருக்கு, உருவமற்றவர்னு போடலை. கடவுள் ஆவியாக இருக்கிறார், அவரை வழிபடுவோர் அவரது உண்மை இயல்புக்கு ஏற்றபடி ஆவியில் வழிபட வேண்டும், ஆவியிலும் உண்மையிலும் வழிபட வேண்டும். இதுதான் கரெக்டான டிரான்ஸ்லேஷன். ஓகேங்களா? ஆனால் தமிழில் கடவுள் உருவமற்றவர்னு இருக்கு, அப்போ அதனுடைய அர்த்தம் மாறி போகுது. ஸோ எப்படி படிக்கணும்னா, கடவுள் ஆவியாக இருக்கிறார், அவரை வழிபடுவோர் அவரது உண்மை இயல்புக்கு ஏற்றபடி அவர்களுடைய ஆவியில் வழிபட வேண்டும். நம்முடைய ஸ்பிரிட்ல இருந்து, நம்முடைய ஆவியிலிருந்து கடவுளை வழிபட வேண்டும். ஏன்? கடவுள் ஆவியாக இருக்கிறார். புரியுதுங்களா? காட் இஸ் ஸ்பிரிட், ஸோ வி ஹவ் டு ப்ரே ஃப்ரம் அவர் ஸ்பிரிட். அப்போ தான் டைரக்ட் கனெக்ஷனாக போக முடியும். அதுதான் இருக்கிறதுலே பெஸ்ட் ப்ரேயர், நம்முடைய ஆவியிலிருந்து டைரக்டாக ஆவியாக இருக்கிற கடவுளோடு பேசுவது. போட்டது இல்லையே. Praise the Lord. ஓகேங்களா? அப்படி பேசும்போது என்ன ஆகுது? இங்க நம்முடைய ஆவியில் இருக்கிற பண்றது ஓ பிரதர், கொஞ்சம் மைக் ஆஃப் பண்ணிட்டு பேசுங்க பிரதர், வீட்டில் பேசும்போது. ஓகே, ஸோ நம் ஆவியில் இருக்கிற அந்த ஸ்பிரிட்டில் இருக்கிற ஆவியானவர் என்ன பண்ணுறார்? நம்முடைய இருதயத்துக்கு முதல்ல வரார், இருதயத்தை தூய்மைப்படுத்தி அடுத்தது சிந்தனையை தூய்மைப்படுத்துகிறார். இது ரெண்டையும் தூய்மைப்படுத்தும் போது கடவுளுடைய அன்பு நம்முடைய சிந்தனையும் உடலையும் கூட அது ஆட்கொள்கிறது. அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ் நம்ம ஃபீல் பண்ணுறோம். சிலர் கம்ப்ளீட்டாக ஆவியில் நிரம்பி கீழே விழுறாங்க. ஆவியில் நிரம்பி கீழே விழுந்தால் தான் பரிசுத்தாவி நம்ம மேலே முழுமையாக வந்திருக்காருன்னு அர்த்தம் கிடையாது. ஓகேங்களா? இப்போ அந்நிய பாஷை பேசும்போது நீங்கள் பரவச பேச்சு பேசும்போது ஃபிசிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் படி ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஜீசஸ் என்ன சொல்கிறாரு? யோவான் 7:37, தாகமாக இருக்கிறவன் என்னிடம் வரட்டும், விசுவசிப்பவன் பருகட்டும். நம்புகிறவன் தான் பருக முடியும். அப்போ என்ன அர்த்தம்? நம்முடைய உணர்வுகளுக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. நான் பரவச பேச்சு பேசினா ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார், அந்த ஆவியானவர் என்னை நிரப்புவார், என்னுடைய சிந்தனையை மாற்றுவார், என் இருதயத்தை மாற்றுவார் அப்படின்ற நம்பிக்கையில் நீங்கள் தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கும்போது உங்களுக்குள்ளாக மாற்றங்கள் நிச்சயமாக வரும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய சிந்தனையை மாற்றுறதுக்கு, இருதயத்தை மாற்றுறதுக்கு ஒரு அற்புதமான கருவி என்னது? பரவச பேச்சு. ரோமர் 12:2 ரோமர் 12:2 சொல்றதுக்கு இல்லையா, உங்களுடைய இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள், மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றமடைவதாக. எப்பொழுது நீங்கள் ஆவியில் நிரம்புறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய சிந்தனை மாறும். நீங்கள் நிறைய பேர் பாருங்கள், பரிசுத்தாவியில் நிரம்ப முடிச்சப்புறம் அவங்க வாழ்க்கை தலைகளாக மாறுகிறது. நம்ம இப்போ பைபிளில் பார்க்குறோம், பெந்தகோஸ் நாளுக்கு அப்புறம் அப்போஸ்தலருடைய வாழ்க்கை ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆகுது. உங்களுடைய சொந்த வாழ்க்கையில் நீங்கள் ஆவியானவரை ஒரு முறை சுவைத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கை தலைகளாக மாறுகிறது. மாறுதா மாறலையா? எத்தனை பேர் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க? எத்தனை பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க? வெரி குட், வெரி குட், குட். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் அந்த மாதிரி ஒரு அனுபவமே எனக்கு வந்தது கிடையாது பிரதர்னு சொல்ல இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? எல்லாம் சொல்கிறாங்க, நான் ஒரு முறை அந்த ஒரு ஆவியானவர் வந்த ஒரு ஃபீலிங்கே எனக்கு இல்லை, ஒரு ப்ரெசன்ஸை நான் ஃபீல் பண்ணதுன்னு யாராக இருக்கீங்களா? ஓகே, ஒரு விஷயம் குட். ஒரு ஒரே ஒரு சகோதரி சொல்கிறாங்க, மற்ற எல்லாம் அந்த அனுபவத்தை பெற்றிருக்காங்க. அந்த பெந்தகோஸ் அனுபவத்தை பெற்றிருந்தா ரொம்ப சந்தோஷம். எனக்கு கிடைச்சல பிரதர். உங்களுக்கு கிடைக்கலையா சிஸ்டர்? இல்ல பிரதர். ஓகே, டோன்ட் வரி. அது கடவுள் கொடுப்பாங்க. கிடைக்குமான்னு கூட தெரியல பிரதர். பாரதா இருக்கும் பேசுற கேட்கும்போது எல்லாருக்குமே கடவுள் அந்த என்ன சொல்றது, ஆவியான நமக்குள்ள தான் இருக்கிறார். ஒரு சிலருக்கு அந்த அனுபவம் இருக்குது, ஒரு சிலருக்கு அந்த அனுபவம் இல்லை. அனுபவம் இல்லைனாலும் தப்பு, இப்போ பயப்படாதீங்க. நம்பிக்கையில் ஆவியான நமக்குள்ளே இருக்கிறான்னு செயல்படும் பொழுது அது அந்த வல்லமை வெளிப்படும். ஒரு சிலர் அதை அடிக்கடி அதை ஃபீல் பண்ணுறாங்க, ஒரு சிலர் ஃபீல் பண்ணல. இன்னைக்கு ஜெபிக்கலாம். யாரெல்லாம் தாகமாக இருக்கீங்களோ அவங்கள தண்ணீரை ஊற்றுன்றார் ஆண்டவர். ஸோ யூ வில் ரிசீவ் இட். இன்னைக்கு பிலீவ் பண்ண இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபிசிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ரொம்ப முக்கியம் கிடையாது. அதை விட முக்கியமானது என்னது? நம்பிக்கை.
நமக்கு எந்த ஒரு ஃபீலிங் இல்லாமல் இருக்கிற நேரத்திலையும் கடவுளுடைய வார்த்தையை நாம் நம்புவது தான் உண்மையிலே மெச்சூர் கிறிஸ்டியனுக்கு, முதிர்ந்த கிறிஸ்தவர்களுக்கு அடையாளம். இப்போ இஸ்ரேல் மக்களை வந்து இப்போ எகிப்திலிருந்து அடிமைத்திலிருந்து ஆண்டவர் கூட்டு வர்றார். 10 விதமான மிகப்பெரிய அதிசயங்களை அற்புதங்களை செய்து மக்களை கூட்டு வர்றார். கரெக்டா? நம்ம புதிய ஏற்பாட்டில் அப்படிப்பட்ட ஒரு பெரிய அற்புதத்தை நம்ம பார்க்கல. பழைய ஏற்பாட்டில் எகிப்தில் பிதா செய்த அற்புத அளவுக்கு நம்ம புதிய ஏற்பாட்டை எதையும் பார்க்கல இல்லையா? ஒரு நாடு முழுவதும் ஒரு பக்கம் ஃபுல்லாக கல் மலை, இன்னொரு பக்கம் ஒன்றும் கிடையாது. ஒரு பக்கம் வெட்டுக்கிளி, இஸ்ரேல் மக்கள் இந்த இடத்துல ஒன்றும் கிடையாது. ஒரு பக்கம் ஃபுல்லாக ரத்தம், இன்னொரு பக்கம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த மாதிரி அற்புதத்தை நம்ம பழைய ஏற்பாட்டில் தான் பார்க்குறோம். இவ்வளோ பயங்கரமான கடைசியில் கிளைமேக்ஸ் மாதிரி என்ன பண்ணுறாரு? கடலையே ரெண்டாக பிளந்து வெளியில் கூட்டு வர்றார். இவ்வளோ அற்புதங்களை பார்த்திருந்த மக்கள் கொஞ்ச நாள் அதெல்லாம் மறந்து போயிட்டு ஆண்டவருக்கு எதிராக முணுமுணுக்கிறாங்க இல்லையா? அதனால் அற்புதங்களை பார்க்கும் பொழுது ஒரு நம்பிக்கை வரதான் செய்யணும், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அதை வச்சுட்டு நீங்கள் நிலைச்சு நிற்க முடியாது நம்பிக்கையில். யார் எந்த ஒரு கண்ணால் பார்க்குறதையும் பார்க்காம அதை வச்சு இல்லாமல், உணர்வுகளை பற்றி அடிப்படையில் இல்லாமல், சூழ்நிலைகள் அடிப்படையில் இல்லாமல் இறை வார்த்தையை நம்பி நடக்கிறார்களோ அவர்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தடுமாற மாட்டார்கள். அப்போ நம்ம எதை ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு நம்பிக்கை. ஃபீலிங் இறை வரல, மற்றவங்கள மாதிரி எனக்கு ஒரு உணர்வு வரலன்ற பற்றிலாம் கவலைப்படாதீங்க. இறை வார்த்தை சொல்லுது, அதை நம்பி போகும்போது எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீங்கள் சோர்ந்து போக மாட்டீர்கள். எந்த ஒரு சூழ்நிலையும் சாத்தான் உங்களை ஏமாற்ற முடியாது. அதனால் தயவுசெய்து நம்பிக்கை என்பது உணர்வுகள் அடிப்படையில் அல்ல, இறை வார்த்தையை நாம் நம்புகிறோம். தாவீது சொல்றாரு பார்த்தீங்களா, என்னோட வலது பக்கம் 1000 பேர் விழுந்தாலும் இடது பக்கம் என்ன சொல்றாரு, 16,000 பேர் தாக்கினாலும் 16,000 பேர் விழுந்தாலும் நான் எதுக்கும் கவலைப்பட மாட்டேன். அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை. சூழ்நிலை எப்படி இருந்தாலும், என் உடல் நலம் எப்படி இருந்தாலும், என்ன நடந்தாலும் வார்த்தை இப்படி சொல்லுது, நான் அதை நம்புவேன்னு போகிறது தான் உண்மையான நம்பிக்கை. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஓகே, அப்போ நம்ம பரவச பற்றி பேச பேச நமக்கு உள்ளத்தில் இருக்கிற அந்த அக்கினி பற்றி எரிகிறது, கடவுள் மேல் உள்ள அன்பு பற்றி எரிகிறது, நம்முடைய இருதயம் பரிசுத்தமாக்கப்படுகிறது, சிந்தனை தூய்மையாக்கப்படுகிறது, சிந்தனை புதுப்பிக்கப்படுகிறது இல்லையா? அதிக நேரம் ஜெபத்தில் இருக்க முடியுது. அடுத்த ஒரு முக்கியமான அட்வான்டேஜ், இதை தொடர்ந்து செய்யும் பொழுது இறை வார்த்தை உங்களுக்கு புதிதாக தெரியும். இறை வார்த்தை உங்களுக்கு நிறைய வெளிப்பாடுகள், ஆழ்ந்த அர்த்தங்கள் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஏன்னா செப்பனியா 3:9 தான் நினைக்கிறேன், அதில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, புரியாத மக்களை கொண்டு உங்களுக்கு நான் பயிற்றுவிப்பேன்னு சொல்லி சொல்கிறாரு. செப்பனியா 3:9 3:19 தான். யாரை கரெக்டாக சொல்ல முடியுமா? போன வாரம் யாரோ படித்தவங்க? செப்பானியா, ஒரே ஒரு செகண்ட், ஜஸ்ட் செக் அண்ட் டெல் யூ. செப்பானியா 3:9 தான் கரெக்ட். அக்காலத்தில் நான் மக்கள் இனங்களுக்கு தூய நாவினை அருள்வேன், அப்பொழுது அவர்கள் அனைவரும் ஆண்டவரின் பெயரால் ஒருமனப்பட்டு மன்றாடுவார்கள். எஸ்ஏ 28:11 இந்த மாதிரி இருக்குது. குளறிய பேச்சும் புரியாத மொழியும் கொண்டோர் மூலம் ஆண்டவர் இம்மக்களுக்கு பாடம் கற்பிப்பார். இன்னைக்கு இஸ்ரேல் மக்களுக்கு யார் இயேசு கிறிஸ்து பற்றி சொல்லிக் கொடுக்குறது? இஸ்ரேல் மக்கள் சொல்லிக் கொடுக்குறாங்களா, பிற இனத்தார் சொல்லிக் கொடுக்குறாங்களா? சரி, இந்த வார்த்தை யாருக்கு சொல்லப்படுதுன்னா இஸ்ரேல் மக்களுக்காக ஆண்டவர் சொல்றார் எஸ்ஐயா தீர்க்கதரிசி மூலமாக. குளறிய நாக்கு கொண்ட மக்களை வைத்து இந்த மக்கள் இஸ்ரேல் மக்களுக்கு நான் பாடம் சொல்லிக் கொடுப்பேன். அப்போ இயேசு கிறிஸ்துவை பற்றி இஸ்ரேல் மக்களுக்கு புரியல, அவருடைய சொந்த மக்களுக்கு புரியவில்லை. புற இனத்தாராகிய நமக்கு அது புரியுது. அது பரவச பேச்சு பேசுகிறவங்களுக்கு நிறைய டீப்பான மீனிங் புரியும். அவர்கள் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். புரியுதுங்களா? யார் யாரெல்லாம் பரவச பேச்சு பேசுகிறீங்களோ அவங்க மற்றவங்களுக்கு பாடம் கற்பிப்பார்கள் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? உங்களுக்கு பைபிள் தெளிவாக புரியும், கடவுள் விரும்புகிற மாதிரி புரியும். நிறைய பேர் எனக்கு பைபிள் நிறைய தெரியும்னு சொல்லிட்டு இருக்காங்க, ஆனால் கடவுள் விரும்புகிற மாதிரி தெரிந்து கொள்ளவில்லை. அதனால தான் புனித பவுல் என்ன சொல்கிறாரு, எல்லாம் தெரியும்னு சொல்கிறவன் எதையும் தெரிந்து கொள்ளும் விதமாக தெரிந்து கொள்ளவில்லை. நிறைய பேர் பைபிள் ஃபுல்லாக படிச்சிருப்பாங்க, வசனம் படிச்சிருப்பாங்க, ஆனால் கடவுள் விரும்புகிற வகையில் தெரிந்து கொள்ளவில்லை. ஆனால் பரவச பேச்சு பேசுகிறவங்களுக்கு ஆவியானவர் சொல்லிக் கொடுப்பார். அதனால் அவங்களுக்கு ஈஸியாக
அந்த ஆழ்ந்த அர்த்தங்கள் புரியும். இன்னொரு விஷயம், நீங்கள் பரவச பற்றி பேச 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 ஆவியானவர் ஸ்லோவாக சொல்கிறது உங்களுக்கு காதில் கேட்க ஆரம்பிக்கும். கடவுளுடைய குரலை கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பரவச பேச்சு அதிக நேரம் பேசுங்க. பிரைஸ் லார்ட். இந்த ஒரு விஷயத்தில் எல்லா நன்மைகளும் உண்டு. பரவச பேச்சு பேச 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 என்ன ஆகுது? உங்களுடைய சிந்தனை புதுப்பிக்கப்படும் பொழுது கடவுளுடைய திட்டம் புரியுமா புரியாதான்? ரோமர் 12:2 அப்படிதான் சொல்லுது இல்லையா? உங்களுடைய மனப்பாங்கு புதுப்பிக்கப்படும் பொழுது கடவுளுடைய திட்டம் என்னன்னு உங்களுக்கு புரியும்னு சொல்லி போட்டிருக்குது. கடவுளுடைய திட்டம் எப்படி புரியும்? ஆவியானவர் பேசினா தான் புரியும் இல்லையா? இதில் 2-3 காரியம் இருக்குது. பரவச பற்றி பேச 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 உங்களுக்கு நிறைய காட்சி வரம் இல்லாதவங்களுக்கு காட்சி வரம் கிடைக்கும். ஏற்கனவே காட்சி வரம் இருக்கிறவங்களுக்கு அந்த காட்சி வரம் அதிகமாக செயல்படும். கனவுகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆவியானவர் சொல்றது கிளீனாக புரியும். இது ஹோலி ஸ்பிரிட் தான் பேசுகிறான்றது உங்களுக்கு தெளிவாக சொல்ல முடியும். அப்போ ஆவியானவர் நீங்கள் பைபிள் படிக்கும்போது அவரே உங்களுக்கு ரெவல்யூஷன் கொடுப்பார். என்னுடைய அர்த்தம் இப்படி, என்னுடைய டீப்பான மீனிங் இப்படின்னு பரிசுத்த ஆவியானவர் சொல்வது நமக்கு புரியும். பிரைஸ் தி லார்ட். அதுக்கப்புறம் கில்பர்ட் பிரதர் தேவையில்லை. புரியுதுங்களா? கில்பர்ட் பிரதருக்கு வேலை என்ன தெரியுமா? உண்மையிலே சொல்கிறேன், ஒரு ஊழியக்காரருடைய வேலை வருகிற மக்களுக்கு ஆவியாருடைய குரலை கேட்க வைக்கிறது தான். நான் போய் சொல்ல ஜோக் அடிக்கல, உண்மையாக சொல்கிறேன். 1 யோவான் 2வது அதிகாரம் 27வது இறை வார்த்தை. 1 யோவான் 2வது அதிகாரம் 27வது இறை வார்த்தை. நீங்கள் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருள் பொழிவு உங்களில் நிலைத்திருக்கிறது. அதனால் உங்களுக்கு எவரும் கற்பிக்க வேண்டிய தேவையில்லை. யார் சொல்றது? ஆவியானவர் சொல்றார். யார் மூலயமா? யோவான் மூலயமா சொல்றார். நீங்கள் இயேசு கிறிஸ்துவிலிருந்து பெற்றுக்கொண்ட அருள் பொழிவு உங்களில் நிலைத்திருக்குது. அதனால உங்களுக்கு எவரும் கற்பிக்க வேண்டிய தேவையில்லை. இது எப்போ சரியாக நடக்கும் தெரியுமா? ஆவியானவர் சொல்றது உங்களுக்கு தெளிவாக கேட்கும் பொழுது, ஒரு குழப்பமும் இல்லாமல், இது என்னுடைய சிந்தனையிலேருந்து வரல, இது சாத்தாங்கிட்டேருந்து வரல, ஹோலி ஸ்பிரிட் தான் சொல்கிறானது உங்களுக்கு தெளிவாக கேட்க ஆரம்பித்தப்புறம் உண்மையிலே பெரிய டீச்சர்ஸ் தேவை கிடையாது. ஆவியானவரே உங்களை டைரெக்டாக வழி நடத்திட்டு போவார். அப்போது உங்களை வழி நடத்துகிறவங்களுடைய ஒரு முக்கியமான வேலை என்னது? பரிசுத்த ஆவி உங்களுக்கு சொல்கிறது கேட்க வைக்கிறது. கரெக்டா? நான் சொன்னது இப்போ கரெக்டாக பொய்யா? பொய்யா? கரெக்ட் பிரதர், கரெக்ட். ஓகே. அப்போ உங்களுக்கு பரிசுத்த ஆவியுடைய குரல் தெளிவாக கேட்கணும்னா என்ன பண்ணணும்? தினமும் ஒரு 1/2 மணி நேரமாவது பரவச பேச்சில் பேசிட்டே இருந்தீங்கன்னா ஸ்லோவாக பரிசுத்தாவின் உங்களோட பேசுறது கிளியராக புரிய ஆரம்பிக்கும் உங்களுக்கு. அப்போ நீங்கள் பைபிள் படிக்கும்போது ஆவியானவர் சொல்லிக் கொடுங்கன்னு படிச்சிங்கன்னா, படிச்சுட்டே இருக்கும்போது ஆவியானவர் உங்களுக்கு ஆழ்ந்த சத்தியத்துக்குள் உங்களை வழி நடத்தி செல்வார். அது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓஹோ, இதுக்கு இப்படி ஒரு மீனிங் இருக்கு. இது வரைக்கும் நீங்கள் படித்த அதே பைபிள் இப்போ படிக்கும்போது உங்களுக்கு புதிய புதிய அர்த்தங்கள் தெரியும். பிரைஸ் தி லார்ட். ஒருத்தரும் சந்தோஷம். ஆ, எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன்னா ஒருத்தர் முகத்துலயும் ஒரு சந்தோஷமா வர மாட்டேங்குது. எதனாலன்னு தெரியல எனக்கு. எனக்குலாம் இதெல்லாம் ஒரு 10-20 வருஷம் யாராவது சொல்லி கொடுத்தாலும் ஓகே பிரதர் பாய் நான் வீட்டுக்கு போறேன்ட்டு உட்காந்து டங்ஸ்ல பேச ஆரம்பிச்சிருந்திருப்பேன். நீங்க பேச பேச இன்ட்ரெஸ்டா கேட்டுக்கிறோம் பிரதர். சீரியஸா இன்ட்ரெஸ்டா கேட்டுட்டு இருக்கோம். வீடியோல இருக்கவங்க முகத்துல சந்தோஷத்தையே காணுமா சிஸ்டர்? சீரியஸா போய் ஓ பிரதர் சீரியஸா கேட்டு ஓகே சந்தோஷம் சிஸ்டர். சீரியஸா கேட்டு நல்லது. உள்ள மைண்ட்ல போட்டுட்டு இருக்கோம் அதெல்லாம். ஓகே ஒண்ணும் இல்ல. இருதயத்துல போடுங்க, இருதயத்துல போடுங்க சிஸ்டர். மைண்ட்ல போட்டா மறந்து. ஓகே, வெரி குட். ஸோ அப்போ நீங்கள் பரவச பற்றி பேசும்போது என்ன ஆகுது? உங்களுடைய சிந்தனை புதுப்பிக்கப்படுறதுனால கடவுளுடைய திட்டம் உங்களுக்கு தெளிவாக தெரியும். கடவுள் பேசுறது உங்களுக்கு கேட்க ஆரம்பிக்கும், உங்களுக்கு புரியும். இதுதான் ஆவியானுடைய வார்த்தை, ஹோலி ஸ்பிரிட் தான் என்கிட்ட பேசுகிறான்றது உங்களால் தெளிவாக சொல்ல முடியும். அடுத்தது இறை வார்த்தையுடைய ரகசியங்களை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். மற்றவங்களுக்கு இறை வார்த்தையை கொடுக்கக்கூடிய ஒரு தப்பு இல்லாமல் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு மக்களாக மாறுவீர். அது ரொம்ப முக்கியம். இறை வார்த்தை தவறுதல் இல்லாமல் ப்ரீச் பண்ணக்கூடிய மற்ற மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியர்களாக உங்களை கடவுள் மாற்றுவார். இப்போ நம்ம செப்பனியா 3:9 நான் மக்கள் இனங்களுக்கு தூய நாவினை அருள்வேன் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? அப்போ என்ன ஆகும்? நீங்கள்
இந்த பரிசுத்தாவில நிரம்பி ஆஹ், ஆஹ், பரவச பேச்சில் பேச 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 தேவையில்லாத கதை நம்ம வாயிலிருந்து வராது. புரியுதுங்களா? ஃபோன் எடுத்தால் 1 மணி நேரம் பேசுறது, பக்கத்து வீட்டில் போயிட்டு 1/2 மணி நேரம் பேசுறது, சொந்தக்காரங்க கிட்ட பேசினா 2 மணி நேரம் பேசுறது, இதெல்லாம் நம்மளை அறியாமலே ஸ்டாப் ஆகிடும், குறைஞ்சிரும். சரி, நீங்கள் பேசும்போது யூ ஆர் ரிலீசிங் எனர்ஜி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் பேசும் பொழுது சக்தி வெளிப்படுகிறது. இது நல்ல சக்தியாக இருக்கலாம், தீய சக்தியாக இருக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் இப்போது தேவையில்லாத காரியங்களை பேசுகிறீங்க. தேவையில்லாத நான் அசுத்தமான காரியங்கள்னு சொல்ல வரல. இறை வார்த்தை இல்லாமல் எதை பேசினாலும், கடவுளுடைய திட்டத்துக்கு விரோதமாக பேசினாலும், இறை வார்த்தைக்கு விரோதமாக பேசினாலும் நீங்கள் தேவையில்லாத பேசுகிறீங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய எனர்ஜி, ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி வேஸ்ட் ஆகும். இப்போது நீங்கள் நல்ல ஒரு 3 மணி நேரம் பரிசுத்தாவில நிரம்பி பரவச பேச்சு பேசிட்டு வரீங்க. இப்போ ஒரு வார்த்தை நம்பிக்கையோடு சொல்லும்போது நடக்குமா நடக்காதா? இங்கேருந்து பவர் அப்படியே பயங்கரமாக போகும். புரியுதுங்களா? இன்னொரு டேர்மில் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் பரவச பேச்சு பேச 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 உங்கள் உள்ளத்திலிருந்து வெளியே வர்ற லைட் பிரைட் ஆகிட்டே வரும். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறீர்கள்னு சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இருதயத்திலிருந்து வந்த ஒளி இந்த உலகம் முழுவதும் சென்றது. நானே இந்த உலகத்திற்கு ஒளி. இந்த உலகத்தில் இருக்கும் வரை நானே இந்த உலகத்துக்கு ஒளினார். அவர் உள்ளத்திலிருந்து வந்த ஒளி இந்த உலகம் முழுவதையும் ஆட்கொண்டது. நம்ம உள்ளத்தில் இருக்கிற ஒளி பக்கத்தில் இருக்கிற ஒய்ஃபு கிட்ட போதான்றது கேள்விக்குறியா இருக்குது. ஏன்? இந்த ஒளி வெளியில் வரணும்னா நீங்கள் பரவச பற்றி பேச 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 உங்கள் உள்ளத்தில் இருக்கிற ஒளி அதிகமாக வெளியில் வரும். எந்த அளவுக்கு உங்கள்கிட்ட இருந்து ஒளி வெளியில் வருதோ அந்த அளவுக்கு மற்றவர்களை உங்களால் தொட முடியும். நான் மறுபடியும் சொல்கிறேன். உங்கள் உள்ளத்திலிருந்து எந்த அளவுக்கு வெளிச்சம் வெளியில் வருதோ அந்த அளவுக்கு மக்களை உங்களால் இயேசு கிறிஸ்துவிடம் ஈர்த்து கொள்ள முடியும். உங்ககிட்ட ஈர்த்து கொள்ளக்கூடாது, இயேசு கிறிஸ்துவிடம் ஈர்த்து கொள்ள முடியும். ஜீசஸ் என்ன சொல்றாரு? ஐ ஆம் த லைட்ன்றார் இல்லையா? நானே ஒளி. ஜீசஸ் இஸ் லைட். அந்த ஒளி தான் நமக்குள்ள இருக்கிறார். ஆனால் இந்த ஒளி எந்த அளவுக்கு வெளியில் வர்றதுன்றது நம்ம கையில் தான் இருக்குது. எந்த அளவுக்கு நம்ம வெளியில் வர்றதுக்கு அலோவ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு கடவுளுடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். அப்போ அந்த ஒளி வெளியில் வர்றதுக்கு ஒரு அருமையான ஒரு கருவி என்னது? பரவச பேச்சு பேசுறது. இந்த ஒளி எப்போ எந்த அளவுக்கு வெளியே வரும் தெரியுமா? உங்களுடைய சிந்தனை எந்த அளவுக்கு இறை வார்த்தையோடு ஒத்து போகுதோ அந்த அளவுக்கு இந்த ஒளி வெளியில் வரும். எல்லாமே இன்டர் கனெக்டட் தான். சரி, நான் ஒரு புனித பிரான்சிஸ் அசிசி வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை உங்களுக்கு சொல்கிறேன். புனித பிரான்சிஸ் அசியார் அவர் இருந்த ஒரு வில்லேஜுக்கு பக்கத்தில் ஒரு வில்லேஜில் வெறி பிடிச்ச ஒரு ஓநாய். அந்த ஓநாய் என்ன பண்ணும்? திடீர்னு நைட்டில் வந்துட்டு அந்த ஊரில் உள்ள விலங்குகளை கொண்டு சாப்பிட்டுட்டு போகும். கோழி அந்த மாதிரி சின்ன சின்ன விலங்குகளை கொண்டு போயிடும். குழந்தைங்க எங்கேயா பார்த்தா குழந்தைங்களை அடித்து சாப்பிட்டு போயிடும். பெரியவங்களையும் வெறித்தனமாக அட்டாக் பண்ணிட்டு ஓடிடும். இவங்க என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, அந்த ஓநாயை ஒன்றும் பண்ண முடியல. இரவெல்லாம் இளைஞர்கள் உட்காந்து காவல் காத்து பார்க்குறாங்க. அவங்க காவல் காத்து இருக்கும்போது வர்றது கிடையாது. தூங்கும்போது வந்து யாராவது ஒருத்தர் அட்டாக் பண்ணிட்டு போயிடும். ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருந்தது. இதை வந்து பிரான்சிஸ் கேள்விப்படுறார். கேள்விப்பட்டு ஓகே நான் போய் அந்த ஓநாயை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் கிளம்புறாரு. அவருடைய சீடர்கள் எல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இது கதை கிடையாது, உண்மையாக நடந்த நிகழ்ச்சி. நீங்கள் பிரான்சிஸோடைய வாழ்க்கையை எடுத்து படித்து பாருங்கள். அப்போ இவர் தனியாக போகிறார். அப்போ ஒரு ஸ்டேஜ் அந்த காட்டு உள்ளே போகிற நேரத்தில் அவர் சீடர்கள்லாம் வெளியில் போங்கன்னு சொல்லிடுறாரு. கிட்ட வர வேணான்னு சொல்கிறாரு. ஊர் மக்கள் கம்பு கும்பலாம் எடுத்துகிட்டு வராங்க அந்த ஓநாயை அடிக்கிறதுக்கு. அவர் வந்து எதுவும் வேண்டாம், நீங்கள் தூரமாக போங்கன்னு சொல்லிட்டு தனியாக காட்டு உள்ளே போகிறார். அப்போ எல்லாம் பயப்படுறாங்க, இவரை அந்த வெறி பிடிச்ச இது கொண்டு போட்டுருமான்னு சொல்லிட்டு. இவர் யாரும் கிட்ட வரக்கூடாதுன்னு சொல்லி சாதாரண நடந்து போகிறார். ஒரு தூரமாக போனப்புறம் அந்த ஓநாய் அவரை பார்த்து ஓடி வருது அட்டாக் பண்ணுறதுக்காக. கிட்ட வரும்போது அந்த ஓநாய் ஸ்டாப் ஆகி மண்டி போட்டு நிற்கிது. இப்போ அந்த ஓநாய்க்கு இவர் பிரான்சிஸ்ன்னு தெரியுமா? தெரியுமா தெரியாதா? ஆக்சுவலாக நியாயமாக பார்த்தா தெரியக்கூடாது, ஆனால் அதுக்கு புரியுது. எப்படி புரிஞ்சது தெரியுமா? இவருடைய ஸ்பிரிட்லேருந்து வர லைட் விலங்குகளுக்கு புரியுது. ஒரு மனிதனுடைய ஆவியிலிருந்து வருகிற ஒளி
விலங்குகளுக்கு புரியும். இதே நிகழ்ச்சி நான் வேற ஒரு நிகழ்ச்சி சொல்கிறேன். இப்போ அது வந்து மண்டி போட்டு நிற்கும்போது இவர் கேட்குறார், உனக்கு என்ன பிரச்சனை? கடவுள் வந்து மனிதனை இந்த உலகத்துக்கு ஆள்றதுக்காக படைச்சிருக்கார். நீ அவனுக்கு அடங்கி போகிறது உன்னுடைய டியூட்டி. நீ அதை மீறி தேவையில்லாமல் மனிதர்களை தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிற. உனக்கு நான் டெய்லி சாப்பாடு போட சொல்கிறேன். நீ எந்த ஒரு விலங்குகளையும் தொந்தரவு பண்ணக்கூடாது, எந்த ஒரு மனிதனையும் இந்த வில்லேஜில் தொந்தரவு பண்ணக்கூடாது. ஓகேயா? எனக்கு கை கை நீட்டி எனக்கு ப்ராமிஸ் பண்ணு. கை கை நீட்டுறார். அது கை மேலே இவர் கை மேலே வைக்குது. வச்ச அப்புறம் அந்த ஓனாய் இவர் ஊர் உள்ள அப்புறம் ஓகே பின்னால் வந்து போகிறாரு. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். ஓனாய் வந்து பசுமாடு மாதிரி பின்னால் நடந்து போகுது. ஓகேங்களா? அந்த வில்லேஜில் அதுக்கப்புறம் அது ஒன்று அந்த வில்லேஜ் உள்ளே தான் இருக்குது. கிட்டத்தட்ட 5 வருடமோ 6 வருடமோ அது இறக்கும் வரையில் அந்த வில்லேஜில் யாராவது சாப்பாடு போடாங்கன்னா சாப்பிட்டு சாதாரண ஒரு ஆட்டுக்குட்டி போல இருந்தது. பிரான்சிஸுடைய வாழ்க்கை வரலாறு சொல்லுது. அப்போது எப்படி அந்த விலங்குக்கு புரிஞ்சது? இவருடைய இருதயத்தில் வருகிற ஒளி. இப்போ நம்மகிட்ட இருந்து அந்த ஒளி வந்ததுன்னா ரோட்டில் போகும்போது நாய் குலைக்காது. கரெக்டா? நம்மகிட்ட இருந்து இப்போ என்ன வருது? தேவையில்லாத என்னமோ வருதுனால தான் நம்மளை வந்து நாய் துரத்துது. இதே பிரான்சிஸ் நடந்து போனால் என்ன ஆகும்? முட்டிக்கால் போட்டு வணக்கம் பண்ணுது. இதே இன்னொரு அனுபவம் நம்முடைய அந்தோனியாருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். அந்தோனியார்கிட்ட ஒருத்தர் சேலஞ்ச் பண்ணுறார், நீ இந்த நற்கரணையில் ஜீசஸ் இருக்காருன்னு சொல்றியா, எனக்கு ப்ரூஃப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அந்தோனியார் அவர்கிட்ட ப்ரூஃப்லாம் பண்ண முடியாது, நீ அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்கிறாரு. அவர் வந்து ஓப்பனாக ஒரு சேலஞ்ச் பண்ணுறார். நான் ஒரு டாங்கி கழுதைக்கு 3 நாள் பட்னி போட்டுட்டு நற்கரணை முன்னால் டாங்கி இந்த பக்கம் வைப்பேன் சென்ட்ரலில், ஒரு பக்கம் நீ நற்கரணை வாய், இன்னொரு பக்கம் புல் வைக்கிறேன், அது எந்த பக்கம் போகுது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சேலஞ்ச். இதுவும் அந்தோனியார் வாழ்க்கையில் இருக்குது. 3 நாள் பட்னி போட்டு என்ன பண்ணுறாரு? அந்த கழுதையை கூப்பிட்டு வராரு. அந்த கழுதை புல்லை பார்த்தோன்னா ஓடுறதுக்கு பார்க்குது, இந்த பக்கம் நற்கரணையை பார்க்குது. நற்கரணையை பார்த்தோன்னு நேராக வந்து நற்கரணை முன்னால் முட்டிக்கால் போட்டு வணங்குது. பிரைஸ் தி லார்ட். ஏன்? உண்மையான ஒளி யாருன்னு மனுஷனுக்கு தெரியல, ஆனால் விலங்குகளுக்கு தெரியுது. விலங்குகளுக்கு தெரியுது. இப்போ நமக்குள்ளேருந்து அந்த ஒளி வரணும்னா ஒரு ஈஸியஸ்ட் மெத்தட் என்னது? தினமும் பரவச பேச்சு பேச 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 உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒளி மலை மேல் வைத்த பட்டணம் போல ஒளிரும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஒளியை விளக்கு பொருத்தி மரக்காலுக்கு கீழே வைக்கக்கூடாது, மலை மேல் வைக்கப்பட்ட பட்டணம் மறைந்திருக்காதுன்னு சொல்லி சொல்றாரு. நம்ம அப்படி ஆகணும்னா நமக்குள் இருக்கிற ஒளி பிரகாசிக்க வேண்டும். அதுக்கு ஒரு ஈஸியஸ்ட் அற்புதமான ஒரு மெத்தட் என்னது? தினமும் பரவச பற்றி பேசுவது. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இந்த ஒளி என்ன தெரியுமா? வேற ஒன்றும் கிடையாது. இந்த ஒளின்றது அன்பு தான். சரி, ஜீசஸ் என்ன சொல்ல? நானே ஒளின்றாரு. அப்புறம் என்னது? கடவுள் என்னவா இருக்கார்? அன்பா இருக்கிறார். நமக்குள்ள இருக்கிற அன்பு அந்த அளவுக்கு வெளியில தெரிவிக்கணும். நம்ம பார்க்குற மக்கள், நம்மளோட பழகிற மக்கள்லாம் அதை ஃபீல் பண்ணுவாங்க. இந்த பிரதர்கிட்ட ஒரு வித்தியாசம் இருக்குது, இந்த சிஸ்டர்கிட்ட ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்லி அவங்களால ஃபீல் பண்ண முடியும். அந்த அன்பை அவர்கள் உணர முடியும். அதற்கு ஒரு அருமையான கருவி இந்த பரவச பேச்சு. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு இது வரைக்கும் போதும், இன்னும் நிறையா இருக்குது. ஓகேங்களா? இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம். சிறிது நேரம் இன்னைக்கு எல்லாரும் நான் மறுபடியும் அந்த வார்த்தையை இங்கே போடுறேன். ஒரு 10-15 நிமிடம் அந்த வார்த்தையை சொன்ன அப்புறம் ஒரு 5 நிமிடம் நாம் பரிசுத்தாவின் வல்லமைக்காக, பரவச பேச்சு வராதவங்களுக்கு பரவச பேச்சு வர்றதுக்காகவும், புதிய புதிய மொழிகளில் பேசுவதற்காக, அடுத்தது தீர்க்க தரிசன வரம் ஆப்ரேட் ஆகிறதுக்காக ஜெபிக்கலாம். கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சில வரங்களை கொடுப்பார். அதே மாதிரி பாட்டு பரவச பேச்சில் பாட்டு பாடலாம். பரவச பேச்சு புரியக்கூடிய வரங்கள் இருக்குது. ஸோ பரிசுத்தாவியானவருக்கு என்னென்ன உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நம்பிக்கையோடு நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா நிச்சயமாக இந்த கொடைகள் ஆக்டிவேட் ஆகும். அந்த ஒரு இறை வார்த்தையை உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன். இந்த வார்த்தையை நம்பிக்கையோடு அறிக்கை பண்ணுங்கள். அதை புரிந்து நம்பிக்கையோடு அறிக்கை பண்ணும்போது நிச்சயமாக இந்த கொடைகள் வேலை செய்யும். 100% வேலை செய்யும். ஓகே, நான் ஒரு முறை அங்கே டிஸ்பிளே பண்ண உங்களுக்கு பார்க்க முடியுதா பாருங்கள். தெரியுதுங்களா? எல்லாரும் மைக் அன்மியூட் பண்ணிக்கோங்க. எல்லாரும் தயவுசெய்து மைக் அன்மியூட் பண்ணுங்க. பிரதர் 2 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு தமிழ் படிக்க வராது.
அவங்க எப்படி போயிருந்தாங்க பிரதர்? ஓகே ஒரு செகண்ட் ஒரு தெரியுதா உங்களுக்கு? சிஸ்டர் பாருங்க, கடவுள் ரொம்ப சிம்பிளானவர். ஓகே தமிழ் படிக்க தெரியலன்னு சொல்லுங்க, ஆண்டவரே தமிழ் படிக்க. ஜஸ்ட் லிசன் பிரதர் எங்க 2 பேரு ஜாயினா இருக்கு. சிஸ்டர், தமிழ் படிக்க தெரியாது. உங்களுக்கு தமிழ் படிக்க தெரியாது, ஜீசஸ்க்கு தெரியுமா தெரியாதா? தெரியும் இல்லையா? தெரியும் பிரதர். ஓகே, ஜீசஸ் எனக்கு தமிழ் படிக்க தெரியாது, அங்கே இருக்கிறது என்னன்னு தெரியல, நான் அதை சொல்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க, அக்செப்ட் மை ப்ரேயர்னு சொல்லுங்கள், யூ வில் அக்செப்ட் இட். வெரி சிம்பிள். இல்ல எனக்கு இல்ல பிரதர், எனக்கு இல்ல. 2 யாருக்கு? பேர் ஜாயினா இருக்காங்க, அவங்களுக்கு படிக்க வராது. அவங்களுக்கு தான் அதனால சொல்கிறேன் அவங்களுக்கு சிஸ்டர், அவங்களுக்கு தான் சொல்கிறேன். நான் படிக்க வரலன்னா பிரச்சனை இல்லை சிஸ்டர். சரி, இப்போ நான் அவங்க சுச்சுவேஷன் தான் என்ன தெரியுமா சொல்லுவேன், ஆண்ட்ரே இந்த லாங்குவேஜ் எனக்கு தெரியாது, ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க, அது நான் சொல்கிறேன்னு நினச்சி நான் அக்செப்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி அக்செப்ட் பண்ண சொல்லி ஜீசஸ் அக்செப்ட் பண்ண போகிறாரு. இது 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 பார்க்குறதுக்கு லூஸ் தனமாக தெரியும் சிஸ்டர், ஆனால் நம்பிக்கையோடு ஜெபிச்சிங்கன்னா ஜீசஸ் ஏற்றுப்பார். அவங்கள அப்படி செய்ய சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்க்ரீனில் இருக்கிறது அந்த ஜெபத்தை நான் சொல்கிறேன், ஆண்டவரே எனக்கு உங்கள் லாங்குவேஜ் தெரியாது, அக்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அல்லேலூயான்னு சொல்லுங்கள், அது ஆட்டோமேட்டிக்காக ஜீசஸ் வில் டேக் தட் ப்ரேயர். டோன்ட் வரி. நான் அதுக்கப்புறம் வேணால் நான் இங்கிலீஷில் அனுப்பி விடுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? குட். சரி, இவ்வளோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜீசஸ் இஸ் வெரி சிம்பிள். ரொம்ப இப்போது எப்படி சொல்கிறது, சிம்பிளாக உங்கள் மனசுலேருந்து என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ சொன்னீங்கன்னா ஆண்டவர் ஏற்றுப்பார் சிஸ்டர். இப்படி தான் அப்படின்னு ஒரு சட்டத்திட்டங்கள்லாம் ஜீசஸ்ட்டு கிடையாது. ஓகேங்களா? இந்த வார்த்தையை அறிக்கை பண்ணும்போது எஸ் நம்பிக்கை வருது. தெரியல என்ன பண்ணுறது, ஆண்டவர் இந்த வார்த்தை என்னன்னு தெரில, பட் அதை நம்புகிறேன், எனக்கு அந்த கிஃப்ட்டை கொடுங்கன்னு கேட்டால் யூ கிவ் த கிஃப்ட். கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? கொடுப்பாரு பிரதர், நிச்சயமா கொடுப்பார். இந்த ப்ரேயர் வித்தியாசமாக இருக்குன்னு உடனே கொடுப்பாரு சிஸ்டர். டோன்ட் வரி, அவங்கள செய்ய சொல்லுங்கள் நான் சொல்கிற மாதிரி. ஓகேங்களா? நான் நிறைய நேரத்தில் அப்படி தான் ஜெபிச்சிருக்கேன் சிஸ்டர். டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் குரூப்புக்கெலாம் போயிருக்கிறேன், அங்கெல்லாம் இப்படி தான் ஜெபம் பண்ணுவேன். ஜீசஸ் வில் அக்செப்ட் இஃப் யூ பிலீவ். ஜீசஸ் வில் அக்செப்ட். ஃபெய்த்துக்கு லாங்குவேஜ் கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இசைக்கு எப்படி மொழி கிடையாதோ நம்பிக்கைக்கு மொழி கிடையாது. நீங்கள் நம்புனீங்கன்னா எந்த லாங்குவேஜ்லேருந்து நம்பினா போதும், he will accept it. ஸோ டோன்ட் வரி, நான் வேணா அப்புறம் உங்களுக்கு இங்கிலீஷில் அனுப்பி விட்றேன். இப்போதைக்கு அந்த சகோதரர்களை அப்படி நினைக்க சொல்லுங்கள். ஜீசஸ் will accept that prayer. ஓகே, நான் மறுபடியும் டிஸ்பிளே பண்ணுறேன். கொஞ்ச நேரம் நீங்கள் நான் சொல்கிற வரைக்கும் இந்த வார்த்தையை நீங்கள் படிங்க. படிக்க தெரியாத ஒன்றும் இல்லை, ஆண்டவரே இந்த வார்த்தையை நான் நம்புறேன்னு சொல்லிட்டு ஹல்லேலூயான்னு சொல்லுங்கள். ஆட்டோமேட்டிக்காக they will speak in tongues. I declare and decree in the name of Jesus. அந்த வார்த்தை எது சிஸ்டர் வரும் நான் போடுறேன் கொஞ்சம் இருங்க. ஓகே, நான் ஒரு ஸ்டேஜ் வரும்போது நீங்கள் நிறுத்திட்டு இப்போது ஹல்லேலூயான்னு சொல்லுங்கள், டங்ஸில் பேசுங்கன்னு சொல்லுவேன். அப்போ நீங்கள் இதை படிக்கிறத விட்டுட்டு நீங்கள் பரவச பேச்சில் பேசுங்க. பரவச பேச்சு இது வரைக்கும் வராதவங்க ஹல்லேலூயா ஹல்லேலூயான்னு சொல்லுங்கள், ஆட்டோமேட்டிக்காக அவங்க நாவை கூட பேச ஆரம்பிப்பீங்க. ஆனால் நீங்களா ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஓகே, எல்லாரும் அன்மியூட் பண்ணுங்க பார்க்கலாம், தயவுசெய்து எல்லாம் அன்மியூட் பண்ணுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசியை என் தலைவரின் ஆவி ஆவியின் செய்துள்ளார் அவர் எனக்கு அருள்புரிவு செய்துள்ளார் நம்புகிறேன் ஆகவே பேசுகிறேன் கடவுளுமானவர் தோன்றி அவர் விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும் என் மீது பொழிந்துள்ளார். என் தலைவரின் ஆவி என் மேல் உள்ளது. அவர் எனக்கு அருள்புரிவு நம்புகிறேன் ஆகவே பேசுகிறேன். கடவுளுமானவர் போற்றி அவர் உள்ளது ஆவிக்குரிய ஆசி
Praise the Lord. Praise the Lord.